ஒரு சிறிய கிராமத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் மாணவர்களுக்கு நல்ல அறிவுரையை கூறுவார். ஒரு நாள் வகுப்பில் 4 பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அதை கண்டு ஆசிரியர் சிரித்தார். அவர் ஒரு குச்சியை எடுத்து 4 மெல்லிய சீப்புகளை ஸ்டிக்குடன் கொண்டு வந்தார். முதல் மாணவனிடம் ஒரு சீப்பை கொடுத்து இதை உடை என்றார். அவன் உடனே உடைத்து விட்டான். பிறகு 2வது மாணவனுக்கு 2 சீப்புகளை கொடுத்து இதை உடை என்றார். அவனும் சிரமப்பட்டு எப்படியோ உடைத்து விட்டான். 3வது மாணவனுக்கு 3 சீப்புகள் கொடுக்கப்பட்டன. அவனும் சிரமப்பட்டு நொறுக்கிவிட்டான். இப்பொழுது ஆசிரியர் 4 சீப்புகளை ஒன்றாக கட்டி 4வரிடமும் கொடுத்து இதை உடைக்க முயற்சி பண்ணுங்க என்றார். அவர்கள் பலமாய் முயன்றார்கள். ஆனால் 4 சீப்பும் சேர்ந்ததால் உடைக்க முடியவில்லை. அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், நீங்கள் ஒற்றையாய் இருந்தால் எளிதில் உடைந்து விடுவீர்கள். ஆனால் ஒன்றுபட்டிருந்தால் யாராலும் உங்களை உடைக்க முடியாது என்று கூறினார். அதனால்தான் ஒற்றுமையே பலம் என்று சொல்லுகிறோம். ஒருமைப்பாடு இருந்தால் அந்த சிரமத்தை சமாளிக்கலாம் என்று கூறினார். அந்த கதை மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆசிரியர் சொன்னார், இந்த கதை உங்கள் வாழ்க்கையிலும் பொருந்தும். ஒருவராக இருந்தால் எளிதில் தோற்று விடுவீர்கள். ஆனால் ஒன்றிணைந்து இருந்தால் வெற்றி அடையலாம் என்று கூறினார். அந்த 4 நண்பர்களும் அன்றைய தினத்திலிருந்து சண்டையிடாமல் ஒற்றுமையோடு வாழ முடிவு செய்தார்கள். காலம் சென்றது. அவர்கள் பள்ளியை முடித்து பெரியவர்கள் ஆனார்கள். ஒருவன் விவசாயம் செய்ய தொடங்கினான். இன்னொருவன் கடையை ஆரம்பித்தான். 3வது ஒருவர் வேலைக்கு போனான். 4வது ஒருவர் படிப்பை தொடர்ந்து பெரிய அதிகாரியாக ஆனான். ஒரு நாள் கிராமத்தில் நிலத்துக்காக சண்டை ஒன்று எழுந்தது. மக்கள் 2 பிரிவாகி வன்முறைக்கு தயாரானார்கள். அந்த சமயத்தில் அந்த 4 நண்பர்களும் ஒன்று கூடி, நாம் ஒன்றுபட்டால் கிராமம் காப்பாற்றப்படும் என்றார்கள். அவர்கள் தங்கள் துறையில் பெற்ற அனுபவத்தை பயன்படுத்தி கிராம மக்களை சமாதானப்படுத்தினார்கள். விவசாயி நிலம் பற்றிய உண்மையை சொன்னான். கடைக்காரன் எல்லோருக்கும் உணவு தண்ணீரை கொடுக்க ஆரம்பித்தான். அதிகாரியாக ஆனவன் சட்டம் எப்படி சொல்கிறது என்று விளக்கினான். மற்றொரு நண்பன் மக்களை பேசிக்கொண்டு அமைதி படைத்தான். இறுதியில் கிராம மக்கள் சண்டையிலிருந்து விலகி ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கினார்கள். அந்த 4வரும் நினைத்தார்கள், ஒரு சீப்பு உடைந்து போகும், ஆனால் 4 சீப்பு சேர்ந்தால் உடையவே உடையாது. அதுபோல நாமும் சேர்ந்து இருந்ததால் தான் கிராமம் காப்பாற்றப்பட்டது. ஒற்றுமையானது குழந்தைங்களுக்கு மட்டும் தேவையில்லை, பெரியவர்களுக்கும் சமூகத்துக்கும் மிக பெரிய பலம். குடும்பம், நண்பர்கள், கிராமம், நாடு எங்கும் ஒற்றுமை இருந்தால் பிரச்சனையால் நம்ம ஒற்றுமையை எப்பொழுதும் உடைக்க முடியாது. இந்த மாதிரி குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.